நடிகை ஸ்ரீலீலாவின் சமீபத்திய புகைப்படங்கள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. 2019ஆம் ஆண்டு வெளியான கிஸ் என்ற கன்னட படத்தின் மூலம் திரையுலகில் நடிகையாக அறிமுகமானார் ஸ்ரீலீலா. 2021இல் வெளியான பெல்லி சண்டாடி தெலுங்கு படத்தில் நடித்தார். 2022இல் வெளியான ஜேம்ஸ் கன்னட படத்தில் சிறப்பு தோற்றத்தில் வந்து சென்றார். அதே ஆண்டு வெளியான ரவிதேஜாவின் தமாகா படத்தின் பாடல் ஒன்றில் அவர் ஆடிய நடனம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது. மகேஷ் பாபுவின் குண்டூர்காரன் படத்தில் குர்சி மாடதா பெட்டி பாடலுக்கு அவர் ஆடிய நடனம் வைரலானது. இதன் தொடர்ச்சியாக புஷ்பா 2 படத்தில் சிறப்பு நடனம் ஒன்றும் ஆடியுள்ளார். தற்போது புறநானூறு படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக தெலுங்கு சினிமாவில் பிரபல நடிகையாக வளர்ந்து வரும் ஸ்ரீலீலா நடிக்க உள்ளார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. இந்த படத்தின் மூலம் நடிகை ஸ்ரீலீலா தமிழ் சினிமாவில் அறிமுகமாக உள்ளார். இவர் மகேஷ் பாபுவுடன் குர்ச்சி மாடத பெட்டி மற்றும் அல்லு அர்ஜுனுடன் கிஸ்ஸிக் என்ற பாடலுக்கு நடனமாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புஷ்பா 2 படம் மூலம் மீண்டும் அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாகியுள்ளார் ராஷ்மிகா மந்தனா. இவரது நடிப்பில் அடுத்தடுத்த படங்கள் மாஸ் காட்டி வருகின்றன. பாலிவுட்டிலும் அடுத்தடுத்த படங்களில் நடித்து வரும் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் அடுத்ததாக தனுஷ் நடிப்பில் சேகர் கமுலா இயக்கியுள்ள குபேரா படம் ரிலீஸுக்கு தயாராகியுள்ளது. புஷ்பா 2 படம் வரும் டிசம்பர் 5ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகவுள்ள நிலையில் அடுத்தடுத்து ப்ரமோஷன்களில் படக்குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். நடிகர் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, பகத் ஃபாசில், ஸ்ரீலீலா உள்ளிட்டவர்கள் நடிப்பில் உருவாகியுள்ளது புஷ்பா 2 படம். முன்னதாக இந்த படத்தின் முதல் பாகம் வெளியாகி மிகச்சிறப்பான வரவேற்பையும் 500 கோடி அளவிலான வசூலையும் பெற்ற நிலையில் தற்போது படத்தின் 2வது பாகம் மிகவும் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ளது. இதனிடையே நிகழ்ச்சியில் பேசிய ராஷ்மிகா மந்தனாவிடம் புஷ்பா 2 படத்தில் அவரது சம்பளம் குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டன. புஷ்பா 2 படத்திற்கு பிறகு ராஷ்மிகா மந்தனா இந்திய அளவில் அதிகமாக சம்பளம் வாங்குவதாக கூறப்படுவது குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ராஷ்மிகா மந்தனா, இதைத்தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றும் அதில் உண்மை இல்லை என்றும் கூறியுள்ளார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.